திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிகார துஷ்பிரயோகத்தையும் பண பலத்தையும் வைத்து வெற்றி பெற்று விடலாம் என்று அதிமுக கணக்கு போடுவதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் திருவாரூர் தொகுதியின் வளர்ச்சிக்கு என்ன செய்தோம் என்று சொல்வதற்கு அதிமுகவிடம் ஏதுமில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதிகார துஷ்பிரயோகத்தையும் பண பலத்தையும் வைத்து திமுகவின் வெற்றியை பறித்துவிடலாம் என்று அதிமுக கணக்கு போடுவதாகவும் இதற்கு மத்தியில் ஆளும் அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று அவர்கள் நம்புவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். தேர்தல் அறிவித்த பிறகு புயல் நிவாரணத்தை வழங்கலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருப்பதை விட வேறு ஏதாவது பச்சை மோசடி இருக்க முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருப்பவர்களின் பகற்கனவு தேர்தல் ஆணையம் அந்த பகற்கனவுக்கு ரகசியமாக உதவுகிறதோ என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் வேட்பாளராக பூண்டி கலைவாணன் அறிவிக்கப்பட்டாலும் கருணாநிதியே போட்டியிடுகிறார் என்ற விழிப்புணர்வோடு தீவிரமாக பணியாற்றி சூழ்ச்சிகளை வீழ்த்தும் வியூகத்தை வகுக்க வேண்டும் என்று தொண்டர்களை மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார்.